ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இந்த 4 க்ரீன் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாம் நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் நேற்றே முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருந்தான். அங்கே ஓப்பன் பண்ணி முதல் நாளோட லோவை ரெண்டாவது கேண்டிலே உடச்சிட்டான். 5 மினிட்ஸ் கேண்டிலில் அங்கே உடச்சி திரும்ப சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்தான். எக்ஸாக்டாக நம்மளோட S2 அங்கே தான் ரிஜெக்ஷன். அங்கே ரிஜெக்ஷன் ஆன உடனே நேராக எங்கே வந்திருக்கான் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அந்த ப்ரீவியஸ் வீக் லோவை ஒன்ஸ் பிரேக் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங். மார்க்கெட் லெவல்ஸ், ஸ்பாட்டோட லெவல்ஸ் இப்படி தான் மேட்ச் ஆகிட்டு இருக்கோம். ஸ்பாட்டில் லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹை லோ, லாஸ்ட் மந்தோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, இந்த விஷயங்கள்லாம் ஸ்பாட்டில் நல்லாவே வேலை செய்யும். ஆனால் அந்த இடத்துல அந்த லெவல்ஸ் வரும்போது ப்ரீமியம் என்ன சொல்லுது, நேற்று இருந்த ஸ்ட்ரைக், நேற்று லோ ஸ்ட்ரைக்காக இருந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது, நேற்று ஹை ஸ்ட்ரைக்காக இருந்த ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ப்ரீமியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,329, 23,216, 22,986, 22,870. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். ப்ரீவியஸ் டேவோட லோ மேலேயே நம்மளோட லெவல்ஸும் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 நாளாக கூகுள் க்ரோம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த இடத்துல ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத சொல்கிறதுக்கே மறந்தாச்சு. ஓகே, இப்போ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா 23,050, 23,050 இந்த ஏரியா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக வாய்ப்பு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000. இந்த 2 இடம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 23,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்டில் அடுத்த ட்ரெண்டி மூவ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதெல்லாம் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்க பார்க்கும். என்னன்னா இந்த 23,000 என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 23,000 அந்த ஸ்ட்ரைக்கு, அந்த 23,000 கால் தான் இப்போ மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்கு. அந்த கால் எப்போ அந்த ஸ்ட்ரைக் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுதோ அன்னைக்கு முடிஞ்சது. அதாவது இந்த எக்ஸ்பைரி இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் பேசுகிறேன். இந்த எக்ஸ்பைரி 23,000 கால் ஸ்ட்ரைக்கு புட்டுக்கிட்ட தோற்றுறவே கூடாது. இது என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். மேலே போகிறதுக்கு 23,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிற வரையுமே மார்க்கெட்டில் ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையுமே மேலே போகிறதுக்கு ஸ்டாப் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக போகிறதுக்கு 23,250 அதுலேருந்து 23,000 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 23,000 பிரேக் பண்ணி கீழே போகும்போது தான் டவுன் சைடில் ஒரு பெரிய மூவ் கிடைக்கும். அப் சைடில் என்ன தான் 23,250 பிரேக் பண்ணாலுமே ஒரு 50லுமே உங்களுக்கு ஸ்டாப் இருக்குது. ஸோ மேலே போகும்போது மெதுவாக ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும். அடுத்த கான்ட்ராக்ட் நமக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து புது கான்ட்ராக்டை பார்ப்போம். அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அடுத்த வாரத்தில் நடக்கும். இது நான் சொல்கிறது எல்லாமே அடுத்த 2 நாளைக்கு மட்டும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் மட்டும்தான். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் எதுவும் எடுக்கக்கூடாது. ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே 50 கம்பெனியோட ஆவரேஜ். ஸ்பாட்டு மூவ் ஆகுறது, நிஃப்டியோட ஸ்பாட் மூவ் ஆகுறது 50 கம்பெனியோட ஆவரேஜு. உங்களுக்கு இதில் எதுவுமே கிளியராக தெரியாது. இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான்.
இதில் ப்ரீமியத்தில் என்ன சொல்லுது அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களோட லாப நஷ்டத்துக்கு அங்கே தான் உங்களால் என்ன விஷயம் எதனால் நாம் தப்பு பண்ணோம் அப்படின்றத ப்ரீமியத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் லாஸே பண்ணாலும் ப்ரீமியத்தில் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் மட்டும்தான் உங்களோட தப்பை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னாலுமே அந்த ப்ராஃபிட் ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு ப்ரீமியத்தில் போய் தேடி பாருங்கள். ப்ரீமியத்தில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான விஷயம் தெரியும். அதை பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னாலும் தான் ஒவ்வொரு நாளும் உங்களால் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் வரும், அதை தக்க வைக்க முடியாது, திரும்ப 2 நாளில் வெளியே போயிடும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.